ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 4க்கான கரண்ட் அஃபைர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஜூலை மந்த்னுடையது 1ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரைக்கும் இருக்குது கரண்ட் அஃபைர்ஸ். இதுவே நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஷார்ட்டாக தான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் ஹிண்ட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வீடியோ பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு நோட் எடுத்து நோட்ஸ் மாதிரி மாதிரி சின்ன சின்னதாக நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் டைமில் ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் இதுவே ஒரு 30 மினிட்ஸ் வீடியோ தான். 1 வீக்கான கரண்ட் அஃபைர்ஸ் நம்ம ஜஸ்ட் 30 மினிட்ஸில் படிக்க போகிறோம். ஸோ நல்லா ஃபுல் ஃபோக்கஸோட இந்த வீடியோவை ஒரு முறை பாருங்கள். ஹிண்ட்ஸ் தேவை அப்படின்னா நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கையொப்பம் கவிதை நூலின் ஆசிரியர் யார்? புவியரசு. இவருடைய ஊர் எந்த ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்டை. அவருடைய இயற்பெயர் ஜெகநாதன். ஒரு கொஷின் படிக்கிறோன்னா அதுலேருந்து ரிலேட்டடாக எப்படியெல்லாம் கொஷின் கேட்பாங்க எக்ஸாமில் அப்படின்றதையும் நம்ம சேர்த்து இதிலே படிச்சிட்டோம்னா உங்களுக்கு ஓவரால் கவர் ஆகிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். என்னோடய நோட்ஸ் அப்படியே ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம். கையொப்பம் அப்படின்ற நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கு. எந்த வருடம்னு பார்த்தீங்கன்னா 2009. சூடிய பூ சூடர்க்க அப்படி பார்த்தீங்கன்னா நாஞ்சில் நாடன் 2010ஆம் ஆண்டு. இது நம்ம தமிழ் புக்லேயே கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் நம்ம எக்ஸ்ட்ரா பாயிண்ட் கொடுத்துருக்கோம். சு வெங்கடேசன் அவருக்கு எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது கிடைச்சிச்சு அப்படின்னா 2011 காவல் கோட்டம் அப்படின்ற ஒரு நூலுக்காக. அடுத்து 2012ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா டி செல்வராஜ் அவர்களுக்கு தோல் அப்படின்ற நாவலுக்காக வழங்கப்பட்டது. அடுத்து மொழிபெயர்ப்புக்கான சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது யாருக்கு அப்படின்னா புவியரசுக்கு. 2 அவார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ சாகித்ய அகாடமி விருதே 2 வாங்கியிருக்காரு. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அது எந்த வருஷம் மொழிபெயர்ப்புக்கானதுன்னு பார்த்தீங்கன்னா 2007ஆம் ஆண்டு. எந்த மொழியிலேருந்து தமிழுக்கு பெயர்த்திருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா பெங்காலி மொழியிலிருந்து மொழிபெயர்த்திருப்பாங்க. செகண்ட் கொஸ்டின், மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் 100 நாள் திட்டம் எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது அப்படின்னா VBG ராம்ஜி அப்படின்னு பெயர் மாற்றிருக்காங்க. எந்த நாளில் அமல்படுத்தப்படுகிறது நம்ம தமிழ்நாட்டில்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 1, 2026ஆம் நாள். அந்த நாள் தான் நம்மளுக்கு இந்த பெயர் மாற்றம் அமலுக்கு வருகிறது. தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் சமீபத்தில் எந்த தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா கரூர் தான். அதனோட எம்எல்ஏ யார் இருப்பார் அப்படின்னா விஜயபாஸ்கர். அவர் ராஜினாமா செய்ததை தொடர்ந்து அது காலியாக அறிவிக்கப்பட்டது. ஃபோர்த் கொஸ்டின், 29வது தேசிய மின்னணு ஆளுமை மாநாடு எங்கே நடைபெற்றது அப்படின்னா ராஜஸ்தானில் ஜெய்ப்பூரில் தான் நடைபெற்றிருக்கு. இந்த மின்னணு ஆளுமை மாநாடு இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். TNEGA அப்படின்னா என்ன? தமிழ்நாடு இ-கவர்னன்ஸ் ஏஜென்சி. இதனுடைய இப்படி கொடுத்துட்டு இதனுடைய விரிவாக்கம் என்ன அப்படின்ற மாதிரி கூட கொஸ்டின் டைரெக்டாக கேட்கலாம். ஸோ தமிழ்நாடு இ-கவர்னன்ஸ் ஏஜென்சி தான் TNEGA அப்படின்னு சொல்கிறாங்க. 2007ஆம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது. இதுவும் ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரியே டைரக்டரேட் ஆஃப் இ-கவர்னன்ஸ் இயக்குநரகம் எப்போ இது பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2006. அடுத்து டேக் டிவி அப்படின்றது எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னா 2007. ஸோ 2007 தான் வருது பாருங்கள். இந்த ஆண்டுகள்லாம் பார்த்துக்கோங்க. இ சேவை மையம் எந்த ஆண்டு தொடங்கினாங்க? நம்மளுக்கு தெரியும் இ சேவை மையம்னா நிறைய மையம் தமிழ்நாட்டில் தொடங்கியிருக்காங்க. எந்த ஆண்டு தொடங்கியிருக்காங்க? 2014. அடுத்து TN-SWAN தமிழ்நாடு ஸ்டேட் வைட் ஏரியா நெட்வொர்க். அதுதான் TN-SWAN அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பார்த்துக்கோங்க, விரிவாக்கம் பார்த்துக்கோங்க. TN பிளாக் செயின் அப்படின்றது நம்பிக்கை இணையம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட் கரண்ட் அஃபைர்ஸ் பார்க்கலாம். 5th கரண்ட் அஃபைர்ஸ், யமுனை நீர் திட்டத்தில் எந்தெந்த மாநிலங்கள் கையெழுத்திட்டன அப்படின்னா ராஜஸ்தான் மற்றும் ஹரியானா. அடுத்து காவேரி எந்தெந்த மாநிலங்களில் பாயுது அப்படின்றத பார்க்க போகிறோம். தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, பாண்டிச்சேரி இந்த 4 மாநிலங்களில் இந்த காவேரி ஆறு பாய்கிறது. அடுத்து ராவி பீஸ் அப்படின்ற நதிகள் நான் பார்த்துருப்போம். சிந்து நதியினுடைய துணை நதி ராவி பீஸ். ஸோ அதில் பஞ்சாப், ராஜஸ்தான், ஹரியானா மாநிலங்களில் இந்த நதிகள் பாயுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து மகாநதி எந்தெந்த இதில் பாயுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒடிசா, சத்தீஸ்கர் மாநிலங்களில் மகாநதி பாயுது. இதில் GK நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் இதெல்லாம் கூட. அடுத்து 6th கரண்ட் அஃபேர்ஸ், சமீபத்தில் எந்த நாட்டில் UPI அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா கிரீஸில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. 10வது நாடு தான் கிரீஸ். UPI அப்படின்னா என்ன விரிவாக்கம்? யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ். இது எந்த நாளில் தொடங்கியிருக்காங்க? ஏப்ரல் 11, 2016. 2016ஆம் ஆண்டு தான் இந்த UPI தொடங்கியிருக்காங்க.
முதல் நாடு எந்த நாடு வந்து யூபிஐ இது பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பூட்டானில் தான் முதல்ல அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதுக்கு அடுத்து 9 நாடுகள் என்னென்ன நாடுகள்னு பார்த்துக்கோங்க. யுஏஇ, யுனைடெட் அரேபிய எமிரேட்ஸ், கத்தார், பிரான்ஸு, மொரீஷியஸ், ஸ்ரீலங்கா, நேபாள், சிங்கப்பூர், கம்போடியா. 9வது யூபிஐ அறிமுகப்படுத்திய மாநிலம் எது அப்படின்னு கேட்டாங்க, நாடு எதுன்னு கேட்டாங்கன்னா கம்போடியா. 10வது கேட்டாங்கன்னா கிரீஸ். ஸோ ஆண்டு முக்கியம். எந்த ஆண்டு தோற்றுவித்தாங்க? 2016. இது நம்ம எக்கனாமிக்ஸ் புக்லேயே வந்து இருக்குது. 11th எக்கனாமிக்ஸ் புக்கில் நினைக்கிறேன். 11th 12th புக்கில் இந்த ஆண்டு வந்து இருக்குது. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. 7வது கரண்ட் அஃபேர்ஸ் போகலாம். இந்திய ராணுவத்தின் 31வது தளபதி யார் அப்படின்னா தீரஜ் சேத். இதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? யார் முன்னாடி இருந்திருப்பாங்க? உபேந்திர திரிவேதி. இவங்க தான் வந்து இந்திய ராணுவத்தின் தளபதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கடற்படை தளபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ண சுவாமிநாதன். இதே முப்படை தளபதி, அதாச்சும் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், முப்படைக்கான தளபதி இருப்பாங்க இல்லையா? அவங்க யாருன்னா ராஜா. அவங்க தான் ராஜா சுப்பிரமணி. நேரடி வரிக்கான மத்திய ஆணைய தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவி அகர்வால். சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஹெச்டிஎஃப்சி வங்கியின் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜீவ் குமார். ஸோ இதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க அப்படின்னா கிடையாது. இந்திய தலைமை தேர்தல் அதிகாரியாக இருந்தவர் தான் யார்? ராஜீவ் குமார். இந்த ஹெச்டிஎஃப்சி வங்கியினுடைய தலைவர் ராஜீவ்குமார் இருக்கார் இல்லையா? அவர் வந்து இந்திய தலைமை தேர்தல் அதிகாரி, அதாச்சும் முன்னாள் தலைமை தேர்தல் அதிகாரியாக இருந்தவர் தான் ராஜீவ்குமார். அடுத்து 8th இந்தியாவின் 97வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் யார் அப்படின்னா ஹர்ஷவர்தன் தான் 97வது செஸ் கிராண்ட் மாஸ்டர். இதே 96வதுன்னு கேட்டாங்கன்னா ஈதன் வாசு, 95வது ஆரோன்ய கோஷ், அப்புறம் 94வது மயங்க் சக்கரவர்த்தி. ஸோ இவர் 97 ஹர்ஷவர்தன். இது வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் மாஸ்டர் எப்படி வந்து இது பண்ணுவாங்க, நியமிக்கிறாங்க, அதாச்சும் அந்த ஒரு தகுதியை கொடுக்குறாங்க. எல்லோ ரேட்டிங் சொல்லிட்டு செஸ்ஸில் இருக்குது. அது 2500 பாயிண்ட்ஸ் நீங்கள் தாண்டிட்டீங்க, ஒருத்தர் செஸ் விளையாடி தாண்டிட்டாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த கிராண்ட் மாஸ்டர் இது கொடுத்துருவாங்க. 9th தேசிய மருத்துவ தினம் வந்து எப்போ இது பண்ணுறாங்க? ஜூலை 1, 1991 பிசி ராய் அவருடைய பிறந்தநாளை வந்து கொண்டாடுறாங்க, வெஸ்ட் பெங்கால். அவர் வந்து அடுத்து ஜிஎஸ்டி டே வந்து என்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறோம்? ஜூலை 1, 2017. அப்போ தான் அமலுக்கு வந்த நாள். அதனால் அதே மாதிரி ஜிஎஸ்டியோட சட்ட திருத்தம் பார்த்தீங்கன்னா 101வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2016 படி வந்து ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தினாங்க. திட்டங்கள் வந்து பார்த்துக்கோங்க. முக்கிய திட்டங்கள் பூர்வோதயா ஸ்கீம் அப்படின்னா என்ன அப்படின்னா கிழக்கு மாநிலங்கள் வளர்ச்சிக்கு தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த திட்டம். பீகார், ஜார்க்கண்ட், மேற்கு வங்காளம், ஒடிசா, ஆந்திர பிரதேசம் இந்த மாநிலங்களில் மேம்படுத்தணும், மாநிலங்களை வந்து வளர்ச்சி அடைய வைக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட இந்த திட்டம் தான் பூர்வோதயா திட்டம். நான் திட்டங்களுக்குன்னு தனியாக வந்து உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன், அதையும் நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நான் நெக்ஸ்ட் அது வீடியோ வந்து ரெடி பண்ணி தரேன். அடுத்து ஜூலை 2, 2016 கரண்ட் அஃபேர்ஸ். டிஎன்பிஎஸ்சி படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸும் வந்து பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சமீபத்தில் எந்த நிறுவனம் மினிரத்னா வகை 1 அந்தஸ்தை பெற்றது அப்படின்னா மேகான் தான் மினிரத்னா 1 வகை அந்தஸ்து வந்து பெற்றிருக்கு. மேகான்னா ஒன்றும் இல்லை, மெட்டாலஜிக்கல் அண்ட் இன்ஜினியரிங் கன்சல்டேஷன் இந்தியா லிமிடெடு. 1959 தொடங்கப்பட்ட நிறுவனம். மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டீல், அதாச்சும் ஸ்டீல் அமைச்சகத்தின் கீழ் வரக்கூடியதான் இந்த மெக்கான். இதனோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜார்க்கண்டில் இருக்குது, ஜார்க்கண்ட் ராஞ்சி. மினிரத்னா 1 அப்படின்னா என்ன அப்படின்னா 3 வருஷம் வந்து லாபத்தில் இயங்கி இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்கணும். ப்ரீ டேக்ஸ் ப்ராஃபிட் வந்து ரூபாய் 30 கோடி இருக்கணும். ப்ரீ டேக்ஸ் ப்ராஃபிட்னா ஒன்றும் இல்லை, வரி கட்டுறதுக்கு முன்னாடி அவங்கக்கிட்ட இருக்க லாபம். அடுத்து நெட் ஒர்த் வந்து பாசிட்டிவ் இதில் இருக்கணும். பெனிஃபிட் வந்து இதுக்கு என்ன மினிரத்னா 1 அந்தஸ்து கொடுத்தாங்க அப்படின்னா என்ன பெனிஃபிட் அப்படின்னா கவர்மெண்ட் அப்ரூவல் இல்லாமலே ஒரு 500 கோடிக்கு வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லை அவங்க வேறு ஏதாச்சும் ஒரு கம்பெனி மூலம் இது பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து 500 கோடிக்கு வந்து பண்ணிக்கலாம் கவர்மெண்ட் அப்ரூவல் இல்லாமையே. அதே மாதிரி மினிரத்னா 1 வகை கம்பெனி வேறு என்னென்ன கம்பெனி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் இருக்குது, ஐஆர்சிடிசி அதான் ரயில்வே துறை அது இருக்குது, ஏஏஐ ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இருக்குது, அப்புறமா வந்து கொச்சின் ஷிப்யார்டு இருக்குது. அப்புறம் இந்த மாதிரி ஒரு 75 கம்பெனி கிட்ட வந்து ஒரு மினிரத்னா 1 வகை கீழே இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம்.
அடுத்து 2வது கரண்ட் அஃபைர்ஸ், ஃப்ளாமிங்கோ புரட்சி எந்த நாட்டுடன் தொடர்புடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்பேனியா. அல்பேனியா நாட்டில் தான் ஃப்ளாமிங்கோ புரட்சி. சுற்றுச்சூழல் பாதிப்பு குறித்த ப்ராட்டஸ்ட் தான் வந்து இந்த அல்பேனியா புரட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வெட்லேண்ட் ஈரநிலம் வந்து ஜோஷா நாட்டா அப்படின்ற ஒரு இடம் வந்து அந்த அல்பேனியாவில் இருக்குது. அங்கே வந்து ப்ராஜெக்ட் எதுவும் நீங்கள் நடத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி. இப்போ நம்ம ஊர்லலாம் வந்து திட்டங்கள் கொண்டு வந்து அந்த இயற்கையெல்லாம் இது பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி அங்கே பண்ணியிருக்காங்க. அதுக்கு புரட்சி வந்து அதை தடை பண்ணவே புரட்சி ஏற்படுத்தியிருக்காங்க. இதனோட ஹெட் குவார்ட்டர் அல்பேனியா, ஹெட் குவார்ட்டர் டெரேனா அப்படின்னு சொல்கிறாங்க. டிரானா அப்படின்றாங்க. இது வந்து ஒரு ஐரோப்பிய கண்ட்ரின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஜாஸ்மின் ரெவல்யூஷன் அப்படின்றது எந்த கண்ட்ரி அப்படின்னா துனிசியா கண்ட்ரி. துனிசியா ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜாஸ்மின் மல்லிகை புரட்சி தான் இந்த துனிசியா ரெவல்யூஷன் அப்படின்ற பேர். 2011ஆம் ஆண்டு வந்து இது கொண்டு வந்திருக்காங்க இந்த புரட்சி. அடுத்து 3வது ரிம் ஆஃப் தி பசிபிக் பயிற்சி எங்கே நடைபெற்றது? இது வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் நடைபெற்றிருக்கோம். ஹவாய் தீவில், அதாச்சும் 30 நாடுகள் கலந்துருப்பாங்க. அதில் இந்தியாவும் ஒரு நாடு. அதனால் இது வந்து முக்கியமாக வந்து நம்ம படிச்சுக்கணும். அடுத்து 4th கொஸ்டின், விமானப்படை தளபதியின் துணைத் தலைவராக யார் நியமிக்கப்பட்டுள்ளார் அப்படின்னா அசுதோஷ் தீக்ஷித் தான் வந்து விமானப்படையினுடைய துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இது தெற்கு விமானப்படை தளபதி யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? யார் அப்படின்னா ஜஸ்வீர் சிங் மன்னு. தென்மேற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவானந்த். இந்தியாவின் வெளியுறவுத்துறை செயலாளர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் மிஸ்ரி. அடுத்து 5th கரண்ட் அஃபைர்ஸ், உலக விளையாட்டு பத்திரிகையாளர் தினம் ஜூலை 2. விளையாட்டு பத்திரிகையாளர் தினம் வந்து ஜூலை 2. சர்வதேச பத்திரிகையாளர் தினம்னா நவம்பர் 19. அது வந்து விளையாட்டு பத்திரிகை ஸ்போர்ட்ஸ் ஜேர்னலிஸ்ட். இது வந்து இன்டர்நேஷ்னல் ஜேர்னலிஸ்ட் டே வந்து நவம்பர் 19. அதே மாதிரியே நவம்பர் 19 இன்னும் முக்கியமான தினம் என்ன அப்படின்னா இந்திரா காந்தியினுடைய பிறந்த தினம். அவருடைய பிறந்த தினத்தை என்னன்னு செலிப்ரேட் பண்ணுறோம்? நேஷ்னல் இன்டகிரேஷன் டே, அதாவது ஒருமைப்பாட்டு தினமாக வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. தேசிய பத்திரிகை தினம் எப்போ அப்படின்னா நவம்பர் 17. உலக பத்திரிகை சுதந்திர தினம் எப்போ அப்படின்னா மே 3. அடுத்து முக்கிய திட்டங்கள், ராஷ்ட்ரிய ஆஜீவிகா மிஷன். இந்த மிஷன் வந்து 2011 ஜூன் மாதம் வந்து கொண்டு வரப்பட்ட திட்டம். இது மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட், அதுதான் வந்து இந்த ராஷ்ட்ரிய ஆஜீவிகா மிஷன். ரூரல் டெவலப்மெண்ட் கிராமப்புறத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு திட்டம் தான், ஊரகத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த ராஷ்ட்ரிய ஆஜீவிகா மிஷன். இதை நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, தீன் தயாள் ஆந்தியோகா யோஜனா அப்படின்னு சொல்லி. நேஷ்னல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன் அப்படின்றத சொல்கிறாங்க. கிராமப்புற பெண்கள் வந்து சுயமாக சுயஉதவிக்குழுக்கள் வந்து மூலமாக வளர்ச்சி அடைகிறது, மேம்பாடு அடைகிறது தான் இந்த ராஷ்ட்ரிய ஆஜீவிகா மிஷன். ஆண்டு முக்கியம் 2011. அடுத்து ஜூலை 3, 2026ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபைர்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மாருதி சுசுகியின் புதிய ஆலை எங்கே திறந்து வைக்கப்பட்டதுன்னா ஹரியானா கார்கோடா அப்படின்ற இடத்துல. இது வந்து எத்தனை கோடி பட்ஜெட்டில்? ரூபாய் 35,000 கோடி பட்ஜெட்டில் இந்த மாருதி சுசுகி கம்பெனி வந்து ஹரியானாவில் தொடங்குறாங்க. இதுதான் முக்கியம். 1000 பயோ கேஸ் அமைப்பதற்கு ஜப்பான் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஜப்பான் முதல் பெண் பிரதமர் இந்தியா வருகை யார் வந்திருக்காங்கன்னா சனே தகேசி. ஸோ இது பார்த்துவாங்க. அடுத்த கரண்ட் அஃபைர்ஸ், இந்தியா மற்றும் ஜப்பான் கூட்டு இராணுவ பயிற்சி எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா தர்ம கார்டியன். ஹிரோஷிமாவில் எப்போ வந்து குண்டு வீசப்பட்டது அமெரிக்கா அப்படின்னா அமெரிக்கா வந்து ஜப்பானில் இருக்கக்கூடிய ஹிரோஷிமா அப்படின்ற இடத்துல வந்து இது பண்ணியிருப்பாங்க. எப்போ? ஆகஸ்ட் 6, 1945ஆம் ஆண்டு. இந்த குண்டினோட பேர் வந்து லிட்டில் பாய் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எதனால் தயாரிக்கப்பட்டதுன்னா யுரேனியத்தினால் தயாரிக்கப்பட்டது. அடுத்து நாகசாகி அப்படின்ற இடத்துல குண்டு போட்டிருப்பாங்க. ஆகஸ்ட் 9, 1945 ஃபேட்மேன் அப்படின்னு சொல்கிறாங்க. புளுட்டோனியத்தால் ஆனது அந்த குண்டு. செகண்டு, போர்ச்சுகீஸ் சதுப்பு நிலம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படின்னா அசாம் வந்து மத்திய அரசு வந்து இதை வந்து அறிவிச்சிருக்காங்க. பல்லுயிர் பாரம்பரிய தலமாக வந்து மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க. அதனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம தமிழ்நாட்டில் என்னென்ன பல்லுயிர் தலங்கள் அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். அரிட்டாப்பட்டி அப்படின்றது மதுரையில் 2022ஆம் ஆண்டு அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி காசம்பட்டி அப்படின்றது எலத்தூர் ஏரி, நாகமலை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. இந்த காசம்பட்டி எங்கே இருக்குன்னா திண்டுக்கல் மாவட்டம். ஏலத்தூர் ஏரி அப்படின்றது ஈரோடு, நாகமலை அப்படின்றது ஈரோடு. இது எல்லாமே சேர்ந்து 2025 வந்து பல்லுயிர் பாரம்பரிய தலமாக அறிவிச்சிருக்காங்க. ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. ஏன்னா 2025 ரீசெண்டாக பண்ணியிருக்காங்க. இந்த 3 வந்து மாநில அரசு அறிவிச்சிருக்காங்க.
அது வந்து அசாம் அறிவித்தது வந்து மத்திய அரசு. இந்த 4 இடமும் வந்து மாநில அரசு அறிவிச்சிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு மாநிலம். அடுத்து இந்தியாவில் முதலாக தீவு வந்து மாவட்டமாக மாற்றியிருக்காங்க. அது எந்த தீவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஜூலி. அந்த மஜூலி அப்படின்றது தான் வந்து ஒரு தீவு. அது வந்து மாவட்டமாக அறிவிச்சிருக்காங்க. இது வந்து 2016ஆம் ஆண்டு பிரம்மபுத்திரா நதி. அந்த அஸ்ஸாம் வந்து பிரம்மபுத்திரா நதி வந்து எங்கே இருக்குன்னா அஸ்ஸாமில் வந்து இருக்குது. ஸோ அந்த மஜூலி தீவுன்றது அஸ்ஸாம்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. 2016. நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்கலாம். எரவஸ் மலை எங்கு அமைந்துள்ளது அப்படின்னா அண்டார்டிகா. 4th கரண்ட் அஃபேர்ஸ். பியூஜி எரிமலை எங்கு அமைந்துள்ளது அப்படின்னா ஜப்பான். அதே 5th கரண்ட் அஃபேர்ஸ். ரிசர்வ் வங்கியின் ஆர்பிஐ நிர்வாக இயக்குனராக யார் நியமிக்கப்பட்டுள்ளார்? ரவிசங்கர். இது ஆல்ரெடி பார்த்த இந்த கொஸ்டின். 6th கொஸ்டின். தெற்கு ராணுவ படை கமாண்டர் யார் நியமிக்கப்பட்டுள்ளார்னா ராஜேஷ் புஷ்கர். அவர் தான் வந்து தெற்கு ராணுவ படை கமாண்டோ சிந்தூர் ஆபரேஷனுடைய கமாண்டராக இருந்திருப்பாரு. அடுத்து 7th கொஸ்டின். ராணுவ படையின் துணைத் தலைவர் சந்தீப் ஜெயின். சர்வதேச பிளாஸ்டிக் பை இல்லா தினம் எப்போ அப்படின்னா ஜூலை 3. முக்கிய திட்டங்கள் பார்க்கலாம். சீதா ஸ்கீம் ஃபார் இன்னோவேஷன் அண்ட் டெக்னாலஜி அசோசியேஷன் வித் ஆதார் சம்பந்தப்பட்ட இந்த திட்டம் தான் சீதா ஸ்கீம். ஆதார் முறையை மேம்படுத்தும் திட்டம். UIDAI ஆர்கனைசேஷன். UIDAIனுடைய விரிவாக்கம் என்ன அப்படின்னா யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. அடுத்து இது எந்த துறையின் கீழே வரும்னா மேட்டினா மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி துறையின் கீழே வரக்கூடியதான் இந்த சீதா ஸ்கீம். அக்டோபர் 16, 2025ஆம் ஆண்டு தோற்றுவிச்சிருக்காங்க. இந்த ஆண்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜூலை 4, 2020க்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். விபி ராம்ஜி திட்டம் எந்த இடத்தில் தொடங்கி வைக்கப்பட்டது அப்படின்னா ஆந்திர பிரதேசம் முகவரிப்பள்ளி அப்படின்ற இடம். இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நமக்கு 100 நாள் வேலை திட்டம் இருந்திருக்கும். அதுதான் நம்ம என்னன்னு சொல்லிட்டு இருப்போம் MGNREGA அப்படின்னு சொல்லுவோம். அதாச்சும் ஒன்றும் இல்லை, மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் அப்படின்ற ஒரு சட்டத்தின் கீழே 2005ன்னு குறிப்பிட்டிருப்பாங்க. புக்கில் 2006ன்னு இருக்கும். அந்த சட்டத்தின் கீழே 100 நாள் வேலை திட்டம் வந்து இயங்கிட்டு இருந்துச்சு. இது வந்து மத்திய அரசு வந்து கொண்டு வந்திருப்பாங்க இந்த திட்டத்தை. அதனுடைய பெயர் மாற்றம் செஞ்சு தான் VBGRAMGன்னு பேர் வந்து மாற்றிருக்காங்க. ப்ளஸ் வந்து சில திட்டங்கள் வந்து சில ரூல்ஸ் வந்து இதில் கொண்டு வந்திருக்காங்க. அதில் 100 நாள் அப்படின்ற வேலை வாய்ப்பு இருந்திருக்கும். இதில் 125 நாள் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரியே மத்திய அரசு வந்து ஃபுல் சம்பளத்தை வந்து அவங்களே வந்து பார்த்துட்டு இருந்தாங்க 100 நாள் வேலை திட்டத்தில். இந்த திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா 60% தான் நாங்கள் கொடுப்போம், மீதி 40% நீங்கள் வந்து மாநில அரசு நீங்களே வந்து வழங்கிக்கணும் இந்த சம்பளத்தை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 60:40. இது கூற்று காரணம் நம்மளை கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி திட்டத்தை கொடுத்துட்டு 60:40 கேட்கலாம், இல்லை 40:60 அப்படின்ற மாதிரி கேட்கலாம். ஸோ இந்த திட்டத்தை வந்து நல்லபடியாக பார்த்து வச்சுக்கோங்க. இது வந்து எதுக்கு இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா நீர் பாதுகாப்பு, ஊரக உட்கட்டமைப்புக்காக, வாழ்வாதார உட்கட்டமைப்பு வசதி பெறதுக்காக, காலநிலை மீள்திறன் இது சம்மந்தப்பட்ட வேலைகள்லாம் வந்து அந்த திட்டத்தின் மூலமாக வேலை வந்து பார்ப்பாங்க. இந்த விபிஜி ராம்ஜி சட்டம் வந்து எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 2025 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அமல்படுத்தப்பட்ட நாள் ஜூலை 1, 2026. இந்த ஜூலை 1 தான் வந்து இன்னொரு இதுவும் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. என்ன அப்படின்னா GST அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். அது வந்து பார்த்திங்கன்னா 2017 வந்து கொண்டு வந்திருப்பாங்க GST. ஓகே, 60 நாள் வந்து பாஸ் பண்ணிக்கலாம் அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்காக. ஒரு வருஷத்தில் 60 நாள் அவங்க வீட்டிலே வந்து விவசாயம் எதனா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம்லலாம் அந்த விட்டுட்டு வர முடியாது இல்லையா, அதனால் 60 நாள் வந்து பாஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரியே மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் கீழே தான் வந்து இந்த திட்டம் வருது அப்படின்றதும் தெரிஞ்சுக்கணும். அது ஊரக வளர்ச்சித்துறையின் கீழே இந்த திட்டம் வந்து வருது. அடுத்து 2வது கரண்ட் அஃபேர்ஸ். துர்கா வாகினி ரோந்து படையை எந்த மாநிலம் தொடங்கியது அப்படின்னா மேற்கு வங்காளம். நம்ம சிங்கப்பெண் மாதிரி அங்கே வந்து துர்கா வாகினி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 3வது இந்தியாவின் முதல் சாதியற்ற கிராமம் எது அப்படின்னா சவுந்தலா, மகாராஷ்டிரா மாநிலம். அதாச்சும் சாதியற்ற கிராமம்னா அங்கே சாதிகளே இருக்காது அப்படின்றது தான் அது. 4th கொஸ்டின். தேசிய மகளிர் ஆணையத்தால் தொடங்கப்பட்ட புதிய பெண்கள் உதவி எண் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14490. இது வந்து தேசிய மகளிர் ஆணையம்னு ஒன்று இருக்குது. அது வந்து எந்த ஆண்டு வந்து தொடங்கியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
31 ஜனவரி 1992ஆம் ஆண்டு வந்து தொடங்கியிருப்பாங்க. இதுக்கான சட்டம் வந்து எப்போ கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா 1990ல் இந்த சட்டம் கொண்டு வந்து 92ல் வந்து இது பண்ணியிருப்பாங்க, ஜனவரி 31ஆம் தேதி. இது வந்து ஒரு சட்டப்பூர்வ அமைப்பு, 1+5+1 அப்படின்ற ஒரு அமைப்பு. இதனோட பதவி வந்து 3 ஆண்டுகள். விஜயா கிஷோர் அப்படின்றவங்க தான் இப்போ தலைவியாக வந்து இந்த ஆணையத்துக்கு இருக்காங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். அதேமாதிரி பெண்களுக்கான பாதுகாப்பு எண்கள் தமிழகத்தில் வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 181 1091. அதேமாதிரி தமிழ்நாட்டில் எப்போ தேசிய மகளிர் ஆணையம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா 1993ஆம் ஆண்டு. அதாச்சும் தேசிய லெவலில் 92, தமிழ்நாடு லெவலில் 93. நெக்ஸ்ட்டு NSSHன் விரிவாக்கம் என்ன அப்படின்னா நேஷ்னல் SC/ST ஹப்பு. தேசிய SC/ST ஹப் அதாச்சும் SC/ST மையம் வந்து திட்டத்தை எந்த அமைச்சகம் தொடங்கியது அப்படின்னா MSME அமைச்சகம். இது வந்து அக்டோபர் 2016ஆம் ஆண்டு வந்து தொடங்கப்பட்டது. நெக்ஸ்ட்டு SC/ST ஆண்டர்ப்ரனருக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கடன் உதவிலாம் வழங்குறதுக்கான ஒரு திட்டம் தான் அது. NSIC அப்படின்னா நேஷ்னல் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்ப்பரேஷன் இம்ப்ளிமெண்ட், அதுதான் வந்து NSIC, அதுதான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அதேமாதிரி MSME டே அப்படின்னா ஜூன் 27 தான் MSME டே, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து அமெரிக்க சுதந்திர தினம் எப்போனா ஜூலை 4, 1776 அப்படின்றத பார்த்துக்கோங்க. 8வது இன்டர்நேஷ்னல் புக்கர் ப்ரைஸ் வந்து இப்போ என்னென்னு மாற்றிருக்காங்கன்னா புக்மேன் புக்கர் ப்ரைஸ் அப்படின்னு பேர் வந்து மாற்றிருக்காங்க. 2026ஆம் ஆண்டு தைவான் ட்ராவலாக் அப்படின்ற ஒரு நூலுக்காக தான் இன்டர்நேஷ்னல் புக்கர் ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. திட்டங்கள், முக்கியமான திட்டங்கள். டிஜிட்டல் இந்தியா ஸ்கீம் எப்போ கொண்டு வந்தாங்க? ஜூலை 1, 2015. மேட்டி மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தான் இந்த டிஜிட்டல் இந்தியா ஸ்கீமை வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து ஜூலை 5, 6ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், 7வது உலக திருக்குறள் மாநாடு எங்கே நடைபெற்றது அப்படின்னா பெங்களூரு. உலக தமிழ் மாநாடுகள் அப்படின்னா எங்கெங்கே நடைபெற்றிருக்கு இதுக்கு முன்னாடின்னு பார்க்க போகிறோம். 1966ல் மலேசியா கோலாலம்பூரில் வந்து ஃபஸ்ட்டு நடந்திருக்கு. அதுக்கு அடுத்து 1968 சென்னை, அறிஞர் அண்ணா அவர் டைம் இருந்திருக்காரு சிஎம்மா, அந்த டைமில் வந்து நடந்திருக்கு. அதுக்கு அடுத்து 1981ஆம் ஆண்டு 5வது உலக தமிழ் மாநாடு அப்படின்றது நம்ம தமிழகத்தில் நடைபெற்றிருக்கு, மதுரையில். அந்த டைமில் எம்ஜிஆர் வந்து சிஎம்மாக இருந்திருக்காரு. அடுத்து 8வது 1995ஆம் ஆண்டு தஞ்சாவூரில் வந்து நடந்திருக்கு. அந்த டைமில் ஜெயலலிதா வந்து சிஎம்மாக இருந்திருக்காங்க. இந்த உலக தமிழ் மாநாடுகள்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 11 உலக தமிழ் மாநாடு வரும்னு நினைக்கிறேன். அது மாதிரி உலக தமிழ் மாநாடுகள் வேறு வேறு நாட்டிலையும் நடந்திருக்கு. நம்ம நாட்டில் நடந்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் நடந்தது வரைக்கும் நம்ம வந்து இது வந்து 4 உலக தமிழ் மாநாடுகள். 4 இல்லைப்பா, சாரிப்பா. ஃபஸ்ட்டு கிடையாது, 2nd, 5th, 8th இது 3த்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழகத்தில் நடந்தாலும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக படிக்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து உலக தமிழ் செம்மொழி மாநாடு அப்படின்றது வந்து எப்போ வந்து இது பண்ணியிருக்காங்கன்னா 2010ஆம் ஆண்டு, அதாச்சும் கோயம்புத்தூரில் வந்து பண்ணியிருக்காங்க. அடுத்து மெட்ராஸ் மாகாணம் பெயர் எப்போ மாற்றிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு அப்படின்னு பெயர் மாற்றிருக்காங்க ஜூலை 14, 1969. இதே மெட்ராஸ் சிட்டி சென்னை அப்படின்றது எப்போ வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1996 ஜூலை 17, 1996ஆம் ஆண்டு வந்து சென்னை அப்படின்றத கொண்டு வந்தாங்க. அடுத்து 2nd, பள்ளிகளுக்கு அருகில் ஆற்றல் பானங்களின் விற்பனையை தடை செய்த மாநிலம் எது அப்படின்னா மகாராஷ்டிரா. 3rd கொஸ்டின், இந்தியாவில் வணிக ரீதியான மாச்சா தேயிலையை உற்பத்தி செய்யும் முதல் மாநிலம் எதுனா அசாம். ஸோ கேமல்லா சினென்சிஸ் அப்படின்ற ஒரு பேர் தான். இதனுடைய ஆரிஜினேட்டட் எங்கே அப்படின்னா ஜப்பானில் வந்து உருவாகியிருக்கும். டீ போர்ட் ஆஃப் இந்தியா எப்போனா நம்மளுடைய 1954. அதுமாதிரி காஃபி போர்ட் ஆஃப் இந்தியா எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1942. 2 பேர் வந்து காஃபி குடிப்போம், 4 பேர் இல்லை 2 பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது டீக்கு வந்து 1954 5 நாளும் குடிப்போம், 4 டைமு குடிப்போம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படியாச்சும் ஒன்று மைண்டில் வைக்கணும், அவ்வளோதான். இதனோட டீ போர்ட் ஆஃப் இந்தியாவோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குன்னா கல்கட்டாவில். எல்லாம் மேக்ஸிமம் அசாம் தான் நினைப்போம், ஆனால் கல்கட்டா, இது பார்த்துக்கோங்க. காஃபி போர்ட் ஆஃப் இந்தியா வந்து பெங்களூரில் தான், கர்நாடகாவில் தானே காஃபி ஃபேமஸ், ஸோ பெங்களூரு. டீ சட்டம் வந்து எப்போனா 1953, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. காஃபி ஆக்ட் எப்போனா 1942, அதே தான். ஆக்ட்னாலும் சரி
காஃபி போர்ட் ஆஃப் இந்தியா உருவாக்குனதும் 1942. 4th கொஸ்டின் இந்திய கிரிக்கெட் அணிக்காக விளையாடிய மிக இளம் வயது வீரர் யார் அப்படின்னா வைபவ் சூரியவன்ஷி. 15 ஆண்டுகள் தான். 15 ஆண்டுகள் 99 நாள் தான். அதாச்சும் 15 வயசு தான் அவங்களுக்கு ஆயிருக்கு. டெண்டுல்கர் 16 வயசு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 5வது கொஸ்டின் ஐசிசி உமன் T20 போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற நாடு எதுன்னு கேட்டாங்கன்னா ஆஸ்திரேலியா. அது எங்கே நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தில் நடைபெற்றிருக்கும். 6வது சர்வதேச கூட்டுறவு தினம் 2026 ஜூலை 4 அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜூலை 1 சாட்டர்டே தான். ஸோ இந்த வருஷம் ஜூலை 4. அடுத்து வேர்ல்டு ரூரல் டெவலப்மெண்ட் டே அப்படின்னா ஜூலை 6. கிராமப்புற மேம்பாட்டு தினம், ஊரக மேம்பாட்டு தினம் இப்படி கேட்டால் ஜூலை 6. வேர்ல்டு பேட்மிண்டன் டேனா ஜூலை 5. உலக விலங்கின தொற்றுநோய் தினம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 6. ஜூலை 7ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பிரிக்ஸ் பெண்கள் பணிக்குழுவின் கூட்டம் எங்கு நடைபெறுகிறது அப்படின்னா கேரளா, கொச்சின். பிரிக்ஸ் கூட்டமைப்பில் கடைசியாக இணைந்த நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா. பிரிக்ஸ் எஸ் என்பது சவுத் ஆப்பிரிக்கா. 2010ஆம் ஆண்டு வந்து இணைஞ்சிருப்பாங்க. மொத்த உறுப்பு நாடுகள் வந்து 11. அதனோட பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா 49.5%. ஜிடிபின்னு பார்த்தீங்கன்னா 40%. ட்ரேடு வணிகம் வந்து பார்த்தீங்கன்னா 26% வந்து நடைபெறுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிரிக்ஸ் உருவான ஆண்டு வந்து 2006. முதல் உச்சி மாநாடு 2009. 17வது உச்சி மாநாடு பிரேசில் ரியோ ஜெனிடோ அப்படின்ற இடத்துல. 18வது உச்சி மாநாடு நியூ டெல்லியில் வந்து நடக்குது இந்தியாவில். நம்ம இந்தியாவில் நடக்கிறதுனால ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பிரிக்ஸ் அப்படின்றது. நிறைய கேள்விகள் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. 18வது உச்சி மாநாடு எங்கே நடைபெற உள்ளதுன்னு கேட்டாலும் நம்ம போட்டிருந்தோம் 2026 டெல்லியில். அதாச்சும் நம்ம நியூ டெல்லியில் நடைபெறுது இந்தியாவில் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அடுத்து என்டிபி நேஷ்னல் டெவலப்மெண்ட் பேங்க் அப்படின்றது பிரிக்ஸ் வந்து அந்த பிரிக்ஸ்னுடைய வங்கி என்டிபி தான். அதே தெரிஞ்சுக்கோங்க. செகண்ட் கொஸ்டின் முதலில் சூரிய ஆற்றல் மூலம் விமானம் இயங்கும் நிலையம் எது? சூரிய ஆற்றல் மூலம் இயங்கும் விமான நிலையம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா கொச்சி ஏர்போர்ட் தான் ஃபர்ஸ்ட். இப்போ நிறைய வந்து இதுவாயிருக்கு. ஃபர்ஸ்ட்னு கேட்டாங்கன்னா கொச்சி ஏர்போர்ட்டு. தேர்ட் கொஸ்டின் டீஜன் பாய் எந்த கலையுடன் தொடர்புடையவர் அப்படின்னா பாண்டாவணி. இவர் வந்து சத்தீஸ்கர் மாநிலத்தை சேர்ந்தவர். பாண்டாவணி அப்படின்றது ஒரு வில்லு பாட்டு அந்த மாதிரி ஒரு கலையினுடைய பேர். அடுத்து 4th கொஸ்டின் உலகளாவிய கடவுச்சீட்டு குறியீடு 2026 இந்தியாவினுடைய இடம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா 125. கடவுச்சீட்டு கால் நூற்றாண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. 125 கால் நூற்றாண்டுனா எப்படி சொல்கிறது 25ன்னு போட்டுறாதீங்க 125 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்வீடன் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. அடுத்து வேர்ல்டு ஹாப்பினஸ் இண்டெக்ஸில் 116வது இடம். 16 வயசில் தான் எல்லாம் ஹாப்பியாக இருப்போம். அதுதான் 116. ப்ரெஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸில் 157. நம்மளுக்கு 47 சுதந்திரம் கிடச்சிச்சு. ஆனால் 157 தான் வந்து ப்ரெஸ் ஃப்ரீடமே வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுப்போம். கரப்ஷன் பெர்செப்ஷன் இண்டெக்ஸ் ஊழல் அது இந்த குறியீட்டில் 91வது இடம். ஊழல் பண்ணுறவங்க 90 வயசு இருப்பாங்க. இல்லை அதுக்கு அடுத்து 90 தாண்டுறவங்க அப்படின்னு. ஆனால் 90 தாண்டுறவங்க குழந்தையாக மாறிடுவாங்க. ஆனால் இங்கே வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக வந்து சொல்கிறேன். 90 தாண்டணும் அப்படின்னாவே ஊழல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. குளோபல் டெரரிசம் இண்டெக்ஸ் 13. அதாச்சும் தீவிரவாதத்தில் நம்ம இந்தியா எத்தனாவது இடம்னா 13வது இடம். இதுவும் பார்த்துக்கோங்க. 5th கொஸ்டின் நிலையான வளர்ச்சி அறிக்கை 2026 இந்தியாவின் இடம் என்ன அப்படின்னா 94. ஸ்கோர் என்னன்னு கேட்டாங்கன்னா 68.3%. இது வந்து யார் வெளியிடுறாங்கன்னா ஐநா சபையினுடைய சஸ்டைனபிள் சொல்யூஷன் டெவலப்மெண்ட் நெட்வொர்க் அப்படின்ற ஒரு அமைப்பு தான் வெளியிடுறாங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்காங்கன்னா ஃபின்லாண்ட் அவங்க இருக்காங்க. செகண்ட் பிளேஸில் ஸ்வீடன். தேர்ட் பிளேஸில் டென்மார்க். ஃபோர்த் லாஸ்ட்டில் வந்து சேட் அப்படின்ற ஒரு நாடு வந்து இருக்கு. எஸ்டிஜி கோல்ஸ் மொத்தம் எத்தனை நமக்கு தெரியும், புக்லேயே இருக்கு 17. நெக்ஸ்ட் 6th கொஸ்டின் 2026 ஐசிசி மகளிர் T20 உலகக் கோப்பையை எந்த அணி வென்றது அப்படின்னா ஆஸ்திரேலியா. எங்கே நடைபெற்றதுன்னா இங்கிலாந்து. எந்த அணியை வீழ்த்தியது அப்படின்னா அது இங்கிலாந்து. ஆட்ட நாயகி யார் கேட்குறாங்க அப்படின்னா பெத் மூனி. ஆஸ்திரேலியா கேப்டன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சோஃபி. 7th கொஸ்டின் உலக மன்னிப்பு தினம் எப்போனா ஜூலை 7. ஸோ ஏதாச்சும் உங்களுக்கு யாராச்சும் ப்ராப்ளம் பண்ணுறாங்கன்னா அவங்கள மன்னிச்சிருங்க. ஜூலை 7ஆம் தேதி. அடுத்து முக்கிய திட்டங்கள் PM கட்டி சக்தி நேஷனல் மாஸ்டர் பிளான் திட்டம் தான் இந்த திட்டம். அக்டோபர் 2021ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. டிபார்ட்மெண்ட் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட் அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த திட்டம் தான் இது. மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி கீழே வரும். வர்த்தகம் மற்றும் தொழில்துறையின் கீழ் அமைச்சகத்தின் கீழ் வரக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த திட்டம். 16 மினிஸ்ட்ரிஸ் வந்து ஒன்றிணைத்து உருவாக்கப்பட்டது இந்த PM
கட்டி சக்தி. ஓகே. இது தொழில்துறைய டெவலப் பண்றதுக்கான ஒரு திட்டமா இருக்கு. 16 அமைச்சகத்த ஒன்றிணைத்து உருவாக்கியிருக்காங்க. ஓகே. இதோட இந்த கரண்ட் அஃபேர்ஸ ஜூன் மந்த்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் ஃபர்ஸ்ட் வீக் முடிஞ்சிச்சு. செகண்ட் வீக்கான கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்க்கலாம். அண்ட் இதுக்கான லைவ் வந்து டெஸ்ட் வந்து நான் குடுக்குறேன். கம்மிங் மண்டே வந்து மார்னிங் 6 ஏஎம்க்கு டெஸ்ட் லைவ் டெஸ்ட் இருக்கும். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு மண்டே டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணுங்க. ஓகே. தேங்க் யூ.